Friends, this is உங்கள் முஸ்தஃபா from M எஜுகேஷன். நம்ம பார்த்துட்டு வந்து ரீசனிங் டாபிக் பார்த்துட்ருக்கோங்க. இதில் வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது திசை மற்றும் தூரம். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க. சரி, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீசனிங் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. அதாவது என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கன்னாக்கா ஸோ வந்து நான் இது ரீசனிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கேன். இது மட்டும் இல்லாத சம் கூட, சரிங்களா, வேறு என்ன இத்தனை யூனிட் இருக்கோ எல்லா யூனிட்லேயும் நான் சம்ஸ்லாம் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சரிங்களா, அதாவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸ்னு அப்படி யாராவது வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய லிங்க்கை கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சம்முக்குள்ளே நம்ம போகலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வந்துங்க, இங்கே வரங்களேன், அதாவது வந்து ரோகிணி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வீட்டிலிருந்து கிளம்புறாங்க, சரிங்களா. கிளம்பி என்ன பண்ணாங்கன்னா கிழக்கு நோக்கி, சரிங்களா, கிழக்கு திசையை நோக்கி 25 மீட்டர் நடக்கிறார், சரிங்களா. 25 மீட்டர் நடக்கிறாள். பின்னர் இடது பக்கமாக திரும்பி 10 மீட்டர் நடக்கிறார். ஸோ இது ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் படிச்சுட்டேன்னா ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு லைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்படியே டயக்ராம் வரைஞ்சிட்டே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் அவங்க கேட்குற கொஸ்டினை வச்சு நம்ம வந்து இந்த டயக்ராமை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அதே மாதிரி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் வந்து நான் கீழே இங்கே டயக்ராம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியாது. ஏன்னா கொஸ்டின் மேலே இருக்குது, ஆன்சர் நான் கீழே போட போகிறேங்க, அதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் இங்கே குட்டியாக இங்கே சின்னதாக டயக்ராம் போட்டுறேன், சரிங்களா. ஆனால் பார்க்குறது சின்னதாக அசிங்கமாக தான் இங்கே இருக்கும். இருந்தாலும் இந்த கொஸ்டினை அப்படியே புரிய வச்சு அப்படியே டயக்ராம் போட்டேன்னு தான் உங்களுக்கு புரிய வரும். நான் பாட்டு இப்படி கொஸ்டின் நகர்த்திட்டு சொன்னேன்னா உங்களுக்கு புரியறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால நான் சைட்டில் என்ன பண்ணேன், ஆல்ரெடியாகவே வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருந்தேன், ஸோ டயக்ராம் போடணுங்கிறதுக்காகவே. பட் எனிவே நான் இங்கே குட்டியாக போகிறேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வீட்டில் இருந்து கிழக்கு நோக்கி, சரிங்களா, கிழக்கு நோக்கி 30 மீட்டர் நடக்கிறார். ஸோ இதுதான் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வீடுங்க, சரிங்களா. இந்த புள்ளியில் வீடு. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா கிழக்கு நோக்கி இப்படி நடக்கிறாங்க, ஓகேங்களா, கிழக்கு நோக்கி இப்படி நடக்கிறாங்க, ஓகேவா. அதாவது என்னன்னாக்கா 25 மீட்டர், ஸோ 25 மீட்டர், ஓகேவா, நடக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இடது பக்கமாக திரும்பி 10 மீட்டர், இடது புறமாக திரும்பி 10 மீட்டர் நடக்கிறார். அப்போ இடது புறம்னா இப்படி திரும்புகிறாங்க, சரிங்களா. இப்படி திரும்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 10 மீட்டர் நடக்கிறாங்க, ஓகேங்களா, நடக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்ததாக வலது புறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறாள், சரிங்களா, வலது பக்கமாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வலது பக்கமாக திரும்புகிறாங்க. திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா 20 மீட்டர் நடக்கிறாங்க. ஓ, டயக்ராம் மறைஞ்சிச்சா? சரி, ஓகே, நான் இன்னொரு தாட்டி சொல்லிடுறேன். டயக்ராம் மறைஞ்சிச்சு போல இருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா வீட்டிலேருந்து, சரிங்களா, இந்த பாயிண்ட் தான் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிழக்கு நோக்கி 20 மீட்டர் நடக்கிறாங்க. அப்போ கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் நடந்துடுறாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இடது புறமாக திரும்பி 10 மீட்டர் நடக்கிறாள். அப்போ இடது பக்கம், சரிங்களா, இப்படி இடது பக்கம் திரும்பி 10 மீட்டர் நடக்கிறாங்க. அடுத்ததாக வலது புறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். அடுத்தது வலது பக்கமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறாள். பின்னர் அவள் 25 10 அப்புறம் 20 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் இந்த ஒரு பாயிண்ட் விட்ட பாருங்களேன், 20 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் 20 மீட்டர் வலது புறமாக திரும்பி. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா மறுபடியும் அப்படியே வலது பக்கமாக திரும்புகிறாங்க, சரிங்களா. திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா 20 மீட்டர், அதாவது மீண்டும் 20 மீட்டர் வலது புறமாக திரும்பி நடக்கிறார். அப்போ வலது பக்கமாக திரும்பி மறுபடியும் 20 மீட்டர் நடக்கிறாள். பின்னர் அவள் 7.5 மீட்டர் வலப்பக்கமாக திரும்புகிறார். மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அப்படி வலது பக்கமாக 7.5 மீட்டருக்கு திரும்பிடுறாங்க. ஓகே, இப்போது அவங்க இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, ஓகேங்களா. இப்போது எந்த திசையை நோக்கி நிற்பார்னு கேட்குறாங்க, சரிங்களா. எந்த திசையை நோக்கி இவங்க நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த திசைங்க? இது மேற்கு தானே. அப்போ ஆன்சர் வந்து மேற்கு திசையை நோக்கி தான் நின்றுட்டுருக்காங்க. சரி, இன்னொரு தாட்டி நான் சொல்லிடுறேங்க புரியாதவங்களுக்கு. ஒன்றும் இல்லை, என்னென்னா வீட்டிலேருந்து வந்து கிழக்கு நோக்கி, சரிங்க, இதுதான் கிழக்குங்க, கிழக்கு நோக்கி 25 மீட்டர் நடக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வலது பக்கமாக 10 மீட்டர் நடக்கிறாங்க. இதுதான் வலது பக்கமாக 10 மீட்டர் நடக்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா அடுத்ததாக வல பக்கமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் வலது பக்கமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறாங்க. மீண்டும் 20 மீட்டர் வலப்புறமாக நடக்கிறார். மறுபடியும் 20 மீட்டர் வலது பக்கமாக திரும்புகிறாங்க. பின்னர் அவங்க மறுபடியும் 7.5 மீட்டர் வலது பக்கமாக திரும்புகிறாங்க, ஓகேங்களா.
இப்போ ஃபைனலாக அவங்க எந்த டைரெக்ஷனில் பார்த்து நின்றுட்டுருக்காங்க அப்படின்னாக்கா மேற்கு திசையை நோக்கி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் முடிச்சுட்டு உடனடியாக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் அவங்க எங்கே திசையை நோக்கி நிற்கிறாங்க இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். சரிங்களா? இப்படி போகிறாங்க, அப்படி போகிறாங்க, வலது பக்கம் திரும்புகிறாங்க, இடது பக்கம் திரும்புகிறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் மீட்டர்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டேங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே பாருங்களேன், எந்த பக்கம் வலது பக்கமாக திரும்பினாங்களா, இடது பக்கம் திரும்பினாங்களா, அந்த டைரெக்ஷன் திரும்பினாங்களா, அவங்க வந்து கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்களோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி டயக்ராம் போட்டே வாங்க. ஆனால் கூடவே வந்து எவ்வளோ மீட்டர் நடந்தாங்க அதெல்லாம் நீங்கள் அவசியமாக நோட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க கேட்குறது கடைசியில் எந்த டைரெக்ஷன் நோக்கி நிற்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த மீட்டர்ஸ்லாம் தேவையே இல்லை. நம்மளுக்கு தேவை என்ன, எந்த டைரெக்ஷனில் கடைசியில் நிற்கிறாங்க அதுதானே. ஸோ அப்போ கொஸ்டினை பாருங்கள், எந்த திசையை நோக்கி நிற்கிறாங்கன்னு கொஸ்டின் வந்துச்சுனாவே என்ன பண்ணுங்கள், நீங்கள் டைரெக்ஷன்லாம் போடவே போடாதீங்க. அது டைரெக்ஷன்னாக்கா எவ்வளோ மீட்டர் போனாங்கன்னு போட தேவையில்லை. ஒன்லி ஒரு லைன் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு, உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயக்ராம் அப்படியே போட்டே வாங்க. கடைசியில் அவங்க எந்த திசையை நோக்கி நிற்பாங்கன்னு கேட்பாங்க, எந்த திசையை நோக்கி நிற்கிறாங்களோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதனால் அந்த நேரத்துலலாம் உங்களுக்கு மீட்டர் தேவைப்படாது. ஆனால் சம்டைம் மீட்டர் தேவைப்படும். எப்போ தேவைப்படும்னா கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? அவங்க வந்து இந்த பக்கமாக போனாங்க, இந்த பக்கம் 7 மீட்டர் போனாங்க, அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டைரெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது தேவைப்படுத்துச்சுன்னா நீங்கள் சம்மை பாருங்கள். சம்மில் படிக்கும் போதே கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் நெசசரி மீட்டர் போடணுங்க. அப்போ தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.